ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஒரு வழியாக கோயம்புத்தூர் ஐமேக்ஸில் போய் பார்த்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த ஐமேக்ஸில் ஆடிசி படத்தை ஓட்டி தொலைகிறானுங்க. வேறு எந்த படமே போட மாட்டேங்கிறானுங்க. ஸ்பைடர்மேன் படத்தை போட்டால் தான் என்னடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி, டேய் ஆஸ்கார் குர்ரா ட்ரம்ப் அப்படிங்கிறவன் ஐமேக்ஸ் குர்ரா ஐமேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் போகிறதுக்கு கோவம் வருதுங்க. இந்த படம் ஐமேக்ஸில் பார்க்க முடியல. சரி 3Dயாச்சும் எப்பிக்கில் போய் பார்க்கலாம் கண்ணாடி போட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா 3Dயும் தரல. உள்ளே போனால் அந்த டிக்கெட்டும் குட்டியாக தான் தந்தாங்க. சரி ஓகே ஃபைன், எப்பிக்கில் போய் பார்ப்போம் தலைவனைன்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்தோன்னே எதுவுமே நம்மளுக்கு மனசில் இல்லை. லிட்ரலி இந்த உலகத்தையே மறந்தாச்சு, படத்துக்குள்ளே மூழ்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் நியூ டே தான் அந்த படம். ஆரம்பத்தில் இருந்தே நம்மளுக்கு கனெக்ஷனோட நம்மளோட லவ் லைஃப் கூட விளையாடக்கூடிய ஒரு படம்னே இது சொல்லலாம். எல்லாருக்குமே தன்னோட வாழ்க்கையில் ஒரு எக்ஸ் இருந்திருப்பாங்க. பட் எக்ஸே இல்லைனா கூட எக்ஸை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சீன்ஸ் ஆகட்டும். பட் இப்போ இருக்கிற லவ் சுச்சுவேஷன்ஸ் நம்ம பசங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுச்சு. படத்தில் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா படமே நல்லது தாங்க. படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த நிறைய பேர் சொன்னாங்க ரிவ்யூஸில் போர் அடிக்குது, லைக் லிட்ரலி ஒரு ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. த வெர்ஷன் ஆஃப் பீட்டர்ஸ் ஸ்டோரி தான் இந்த படம். இந்த படத்தில் நம்ம ஸ்பைடர்மேனை எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட பீட்டரோட அந்த மனசு, பீட்டரோட அந்த ஐடென்டிட்டி, அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் அதிகமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லிட்ரலி அவன் லவ்வரை வேறு ஒரு பையன் கூட பார்த்து அவனோட ஹார்மோன்ஸ் பிரேக் ஆகி அவனோட ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் மாறி அவனோட சக்திகள் அதிகமாகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது நிஜ வாழ்க்கை கூட நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் லவ்வர்னு இல்லை, நமக்கு பிடிக்காத விஷயம் நமக்கு நடக்கும்போது நம்மளோட மனசு எந்த மாதிரிலாம் மாறும் அப்படிங்கிறத ஒரு பயங்கரமான ஒரு விஷுவலி ஒரு ட்ரீட்டான ஒரு படத்தில் காமிக்க முடியும் அப்படின்னா அது பிராண்ட் நியூ டேயில் காமிச்சிருந்தாங்க. அண்ட் காதல் அப்படிங்கிற அந்த சக்தியோட நட்பு அப்படிங்கிற சக்திக்கு பலம் அப்படி அதிகம் அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் சீனில் வச்சுருந்தாங்க. பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்களுக்கு பார்த்துட்டு வாங்க புரியும் அப்படி தான் சொல்லும். அண்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையுமே அழகாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாக லிட்ரலி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லா சீன்லேயுமே நம்ம தலைவன் ஸ்பைடர்மேன் ஷூட் போட்டு இருக்கிறதாகட்டும், இல்லை பீட்டர் பார்க்கராக சுற்றுறாகட்டும், விஷுவலி இந்த படம் ஒரு வைப்ரண்ட்டாக செம்மையாக டார்க் டோனில் மெயின்டைன் ஆகாமல் சூப்பராகவே இருந்துச்சு. எல்லா விஷுவல்ஸுமே கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பனிஷரில் ஃப்ராங்கை பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது அடித்தடி இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக கூட இருக்க முடியாது, டேர்டெவலை பாட்டாலே பொழந்தெடுப்பார்ல அந்த மாதிரி தானே சுற்றிட்டு இருப்பார். பட் இந்த படத்துக்குள்ளே ஒரு பிரதர்லிஹுட்டு பாண்டு நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் நம்ம ஃப்ராங்குக்கும் நடுவில் எலினாலாம் போவாங்க. அதாவது நம்ம நியூ அவெஞ்சர் பேர் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், நியூ அவெஞ்சர் உள்ளே போவாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே போயிட்டு மாஸ்க்கை மட்டும் போட்டு ஐடென்டிட்டி ரிவீல் ஆகக்கூடாது உள்ளே போய் உட்காந்துட்டு மறுபடியும் வெளியே வரும்போது உன்னை நான் பார்த்துட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டம் நீ காமெடி தான் ஞாபகம் ஐயையோ பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கே சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே காலை வெளியே நீட்டி காட்டுறதெல்லாம் என்னையா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லிட்டரலி நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். தமிழில் பார்த்தவங்களுக்கு நிறைய சீன்ஸ் தப்பாக கன்வே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றி கெட்டதாக ரிவ்யூ கொடுக்கறது தான் நான் கெட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் வெரி பேட், இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம டோபியிலேருந்து அதுக்கப்புறமா அமேசிங் ஸ்பைடர்மேனில் ஒருத்தர் வந்தார், ஆண்ட்ரூ கஃபிலா, ஐயோ ஒரு பேரை மறந்துட்டேன், ஆண்ட்ரூஸ் அவர்லேருந்து அதுக்கப்புறமா நம்ம டாம் ஹாலண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு பரிணாமத்துலேயும் அந்த ஸ்பைடர்மேனை ரசித்து வளர்ந்த நம்மளுக்கு ஸ்பைடர்மேனுங்கிற அந்த கேரக்டரை நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாலே போதும், அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கு. பட் ஒரே ஒரு ஸ்பைடர்மேன் மட்டும் எனக்கு பிடிக்கலைங்க. இந்த ஸ்பைடர்மேன் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு வெப் சீரிஸு. நிறைய பேர் டார்க் டோனை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, படம் சூப்பராக இருக்குது வெப் சீரிஸு அப்படின்னாங்க. பட் என்னால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஒரு ஸ்பைடர்மேன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படம் ஃபுல்லாக நம்ம பார்த்து பழகிட்டு அவன் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. என்னடா இவன் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் அனிமேஷன் ஃபிலிமில் மைல்ஸ் மொரால்ஸ் கூட அந்த ஒரு துருதுருப்பு தன்மையோடு இருப்பான். அண்ட் டீனேஜ்லி நம்ம அவன் கூட ஈஸியாகவே கனெக்ட் ஆகிருக்க முடியும். பட் ஸ்பைடர்மேன் நாயரில் அந்த மாதிரி கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு மிஸ் ஆச்சு. அதனாலேயே அந்த படத்தையும் நான் அப்படியே மொத்தமாக மிஸ் பண்ணிட்டேன். 4 எபிசோடுக்கு அப்புறம் தாண்டலை. அண்ட் தாண்டணுமா வேணாமா, பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத இன்னும் முடிவு பண்ணல.
ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் முயற்சி பண்ணி பார்த்துடலாமா, இல்லை பார்க்க வேணாம் ப்ரோ அப்படியே விட்டுரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே விட்டுறலாம். கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் பேக் டு பிராண்ட் நியூ டே, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை விடுது. ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் நம்ம தமிழில் பார்த்தா எப்படி இருக்கும், இல்லை ஃபீல் குட் ஃபிலிம் மலையாளத்தில் பார்த்தா எப்படி இருக்கும், இல்லை ஹாலிவுட்லேயே ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்தா எப்படி இருக்கும். லிட்ரலி இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு ஃபீல் குட் தான். கிளைமேக்ஸை என்னடா பேசியே வில்லனை கன்வின்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பண்ணாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, தப்பால் எதுவும் காட்டலையே. அண்ட் கிரிஞ்சாகவும் எந்த சீனுமே இல்லையே, கிரிஞ்சியாக இல்லை தப்பாகவும் இல்லை அப்படிங்கிறப்போ நீ நெகட்டிவ் தான் கொடுப்ப அப்படின்னா என்னமோ கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அதுக்கான படம் கிடையாது. இது ஒரு ஹாலிவுட் டைப் ஆஃப் மெய்யழகன் அப்படி சொல்லலாமா. ஏன்னா ஃப்ராங்க்குக்கும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் நடுவில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஃப்ராங்காக சொல்லணுன்னா அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் படமே லிட்ரலி ஃப்ராங்காகவே 10 out of நான் வந்துட்டு 20 கூட கொடுப்பேங்க. 20 கூட தேவையில்லை, இன்றைக்கி எவ்வளோ 10க்கு மேலே எவ்வளோ மார்க்கெட்டிங்னாலும் நான் கொடுப்பேன். அப்படி ஒரு சூப்பரான படம். நம்ம என்ன சொல்கிறது, இந்த சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்துட்டு ஒரு விஷயத்த மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு சுத்தமாகவே மனசு வர மாட்டேது. அவ்வளோதான் மேட்ரு. அண்ட் இது உங்கள் சினி மேஜிக் லவ் வைப்ஸ். இன்னும் இந்த படத்தை பற்றி ஸ்பாய்லர் ரிவ்யூஸ் நிறையா சொல்லுவோம். அண்டு இதிலே ஸ்பாய்லர் நிறைய சொல்லிட்டடா அப்படிங்கிறவே மண்டையில் அடிக்க வந்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. போகிற போக்கில் பேசுகிறப்போ தப்பாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை படத்தில் வந்த சீனையே தெரியாமல் பிரேக் டவுன் பண்ணியிருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா தேட்டர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னா கடைசியாக வந்த ஒரு 3 ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பாங்க. ஹோம் கம்மிங், அதுக்கப்புறமா ஃபேர் ஃப்ரம் ஹோம், நோ வே ஹோம். இந்த 3 படத்தையும் பார்த்துட்டு ஃபுல்லாக போய் உட்காந்திங்கன்னா ஒரு சூப்பரான படம் பார்த்துட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்காம போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எம்ஜிஆரும் புரியாது, ஏன் பிரிஞ்சாங்கன்னு புரியாது, ஏன் பின்னாடி போகிறான்னு புரியாது. இந்த மாதிரி நிறையா குழப்பங்களுக்குள்ளே உங்களை தள்ளி விட்டுரும் இந்த படம். அண்ட் தட்ஸ் ஆல். இட்ஸ் அ குட் ஃபிலிம், எக்ஸ்பீரியன்ஸ் இன் தேட்டர். அண்ட் திஸ் இஸ் யுவர் சினி மேஜிக் லவ் வைப்ஸ் ரிவ்யூ நம்பர் 1.